ஹாய் ஆல். இன்றைக்கி நம்ம ஐடிஆர் பற்றி ஒரு பேசிக் விஷயம் தெரிஞ்சுக்கலாம். ஐடிஆர்னால் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன். நாம் ஒரு ஃபினான்ஷியல் இயரில் எவ்வளோ இன்கம் ஏர்ன் பண்ணோம், எவ்வளோ டேக்ஸ் ஆல்ரெடி பே பண்ணியிருக்கோம், இன்னும் டேக்ஸ் பே பண்ணணுமா இல்லை ரீஃபண்ட் வரணுமா, இந்த டீட்டெயில்ஸை இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணுறது தான் ஐடிஆர் ஃபைலிங். அப்போ ஏன் ஐடிஆர் ஃபைல் பண்ணணும்? ஃபர்ஸ்ட், நம்ம இன்கம் மற்றும் டேக்ஸ் டீட்டெயிலை கவர்மெண்ட்டுக்கு அஃபிஷியலாக ரிப்போர்ட் பண்ணுவதுக்கு. ரெண்டாவது, நம்ம சேலரியில் டிடிஎஸ் டிடெக்ட் ஆகி அதிகமாக டேக்ஸ் பே பண்ணியிருந்தால் அந்த எக்ஸஸ் அமௌண்ட்டை ரீஃபண்டாக நம்ம கிளைம் பண்ணிக்க முடியும். தேர்டாக, ஐடிஆர் ஒரு அஃபிஷியல் இன்கம் ப்ரூஃபாகவும் பயன்படுத்தலாம். இந்த லோன், விசா இல்லை சில ஃபினான்ஷியல் அப்ளிகேஷன்ஸில் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ முக்கியமான கேள்வி, யாரெல்லாம் ஐடிஆர் ஃபைல் பண்ணணும்? பொதுவாக சட்டப்படி ரிட்டர்ன் ஃபைல் செய்ய வேண்டிய இன்கம் இல்லாட்டி குறிப்பிட்ட ஃபினான்ஷியல் கண்டிஷன்ஸ் இருக்கவங்க ஐடிஆர் ஃபைல் செய்ய வேண்டியிருக்கும். சேலரி, பிஸ்னஸ், ஃப்ரீலான்ஸ் ஒர்க், ரெண்ட்டு, இன்ட்ரெஸ்ட், கேபிட்டல் கெயின்ஸ், இந்த மாதிரி எந்த சோர்ஸிலிருந்து இன்கம் வந்தாலும் அது உங்கள் டோட்டல் இன்கம் மற்றும் அப்ளிகபிள் ரூல்ஸை பொறுத்தது. ஒரு முக்கியமான விஷயம், என்னோடய சேலரியில் டிடிஎஸ் டிடெக்ட் ஆகிடுச்சு, அதனால் ஐடிஆர் ஃபைல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடாது. சில பேருக்கு டேக்ஸ் ஆல்ரெடி டிடெக்ட் ஆகி இருந்தாலும் ஐடிஆர் ஃபைல் பண்ணுவது தேவையாக இருக்கலாம். அதே நேரத்தில் எல்லாரும் ஒரே ஐடிஆர் ஃபார்மை ஃபில் பண்ண மாட்டாங்க. உங்கள் இன்கம் சோர்ஸை பொறுத்து ஐடிஆர் 1, 2, 3, 4 அப்படி வெவ்வேறு ஃபார்ம்ஸ் இருக்கும். அதனால் உங்கள் இன்கம் டீட்டெயில்ஸுக்கு சரியான ஐடிஆர் ஃபார்ம் எது அப்படின்னு செக் பண்ணிவிட்டு ஃபைல் பண்ணணும். சிம்பிளாக சொன்னால் ஐடிஆர் அப்படின்னா, நான் இந்த ஃபினான்ஷியல் இயரில் இவ்வளோ இன்கம் ஏர்ன் பண்ணேன், இவ்வளோ டேக்ஸ் பே பண்ணியிருக்கேன் அப்படின்னு கவர்மெண்ட்டுக்கு அஃபிஷியலாக ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறது தான். நீங்கள் இது வரைக்கும் ஐடிஆர் ஃபைல் பண்ணியிருக்கீங்களா? இந்த மாதம் எண்டு தான் ஐடிஆர் ஃபைல் பண்ணுறதுக்கு கடைசி டேட். ஸோ உங்களுக்கு அதை பற்றின டீட்டெயில்ஸ் எதாவது வேணும்னா ஐடிஆர்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.